இன்றைக்கி இந்த பொரியை வச்சு பேல்பூரி செய்யலாமா? இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? கேரட் திருவி எடுத்திருக்கேன், ஆனியன் வெட்ட கஷ்டமாக இருக்குன்னு மிக்சியில் போட்டு அரைச்சேன், அதான் இப்படி இருக்குது. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஓம் பொடி கொஞ்சம் எடுத்திருக்கேன், லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அண்ட் சாட் மசாலா, நான் சக்தி சாட் மசாலா எடுத்திருக்கேன். அண்ட் பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் அரைச்சி வச்சுருக்கேன். உங்ககிட்ட புதினா இருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்லைன்றதுனால நான் போடல. செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொரியை கொட்டுறதுக்கு பதிலாக வெங்காயம் அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். கேரட் இப்போதைக்கு 2 சாஸ் மட்டும் கட் பண்ணி ஊற்றிக்கிறேன். சாஸ் ஆப்ஷனல் தான், வேணால் போட்டுக்கலாம், இல்லை டொமேட்டோ அரைச்சி கூட போட்டுக்கலாம். அண்ட் முக்கியமான சாட் மசாலா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுடலாம். நீங்கள் காரத்தை பார்த்துட்டு போட்டுக்கோங்க, அப்புறம் காரம் அதிகமாகிட போகுது. ஓகே, இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அடுத்ததான் நம்ம பொடி போட போகிறோம். ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம்.